அடுத்தபடியாக பனைப்படத்தின் கதாநாயகி மேக்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் giving me this opportunity, and I'm feeling really proud for this. And எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க. லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பனைப்படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் பிரபாகரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நர்வஸாக தான் இருக்கேன், எனக்கு பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட் வைரமுத்து சாருக்கும், பேரரசு சாருக்கும், அங்கே வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இது வேற வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் TSR அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அதெல்லாம் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இது கரெக்டா இருக்கா? முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லையும் சரி பத்திரிகையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடைச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பணம் வெள்ளமும் தான். அந்த பேட்டியெல்லாம் இன்னும் பார்க்கல, படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழில்களுக்கும் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. இல்லை, நான் ஒரு தொழில்துறை வல்லுநங்கிறதுனால சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து டைரக்டர், ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், நாளாக 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டக்கூட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டுப்பான்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர். நான் சார் வந்து கவிப்பேரரசு ஐயாவை வந்து பாரதிராஜ சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் எது எடுத்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன் படையை பற்றி. அவ்வளோ பெரிய லெஜண்டு கவி, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசு இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள்,
அவர்கள் வந்து 1000 பிஸி இருக்கும், போராட்டங்கள் அது இது. இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி, ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவரு வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளஸ்ஸிங். அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலை நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு. நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க. ஒரு படத்துக்கு 10 படம் எடுங்க. ஹோட்டல் மாதிரி தான். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ்ட் பிடிக்கும். இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 படம் எடுத்தீங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. ஜாப் எடுத்துட்டோம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழில் அதிபர்கள் 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. இந்த ஆற்றுல குளிக்கிறது நான் சுதந்திரிங்களா, நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், ஒட்டுலஸ்ட் எல்லாம் போயிடும். பணம் சேர்த்தா சுகர் கம்மியாகும் சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக பதவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பணத்துக்கு, பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் திரு VP மணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நமது தேசத்தின் பெருமைக்குரிய கவி பேரரசர் அவர்களுடைய சீரிய தலைமையிலே இன்று ஒரு சிறப்பான பனை நமது மண்ணினுடைய மனத்தை மாறாமல் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இதை தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதை பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது மாநில மாநாட்டிலே பங்கேற்று தமிழ் தெருக்களில் அனைத்திலும் தமிழ் மொழி பரவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கவி பேரரசர் அவர்களுடைய எண்ணங்களை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த எங்கள் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பனை நிச்சயமாக வெற்றி பெறும். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டியது. நானே ஒரு காலத்துல பனைமரத்துல நொங்கு வெட்டும் போது இந்த செங்கோலவிலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்துல இருந்தே அங்கிருந்து குதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். எப்படி கவிஞர் வாலி அவங்க சொல்லுவாங்க போல, ஊக்குவிக்கிறவங்களை உரிய முறையில ஊக்குவிச்சா தேக்குவிக்கிற வியாபாரியா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல படத்தை தயாரித்து தந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்பார். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.